வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motionல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் லாமிஸ் தியரம். இது ஒரு சின்ன டாபிக் ஆனால் முக்கியமான டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, வாட் ஆர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஸ்டேட் லாமிஸ் தியரம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா forces are said to be concurrent if the lines of force act at a common point. அதாவது ஃபோர்ஸஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஃபோர்ஸஸை நம்ம கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி கோப்ளானார் அப்படின்னா இஃப் த ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் இன் ஏ பர்டிகுலர் பிளேன், அதாவது ஒரே பிளேனில் இந்த ஃபோர்ஸஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸஸ் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஒரு பர்டிகுலர் பிளேனில் இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸஸை வந்து கோப்ளானார் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு ஃபோர்ஸ்னு எடுத்துக்கும். இது இன்னொரு ஃபோர்ஸு. திஸ் இஸ் எ தேர்ட் ஃபோர்ஸ். இந்த மூணு ஃபோர்ஸும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது. தீஸ் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட். நவ் தீஸ் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆர் செட் டு பி கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி இந்த மூணு ஃபோர்ஸுமே வந்து ஒரே பிளேனில் இருக்குது. சப்போஸ் if these forces are lying in a plane, then they are called coplanar forces. Suppose ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோம், then it is not a coplanar force. அது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆக்ட் பண்ணுது, பட் it is not a coplanar force. இதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்கி இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் a coplanar force, but it is a concurrent force. இப்போ லாமிஸ் தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். லாமிஸ் தியரத்துடைய ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இஃப் ஏ சிஸ்டம் ஆஃப் த்ரீ கன்கரண்ட் அண்ட் கோப்ளானார் ஃபோர்ஸஸ் இஸ் இன் ஈக்லிபிரியம், தென் லாமிஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் மேக்னிடியூட் ஆஃப் ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ். ஒரு சிஸ்டத்தில் மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோம். இந்த மூணு ஃபோர்ஸும் வந்து கன்கரண்ட்டாகவும் இருக்குது, கோப்ளானாராகவும் இருக்குது. கன்கரண்ட்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் இந்த ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங். கோப்ளானார் அப்படின்னா ஒரு பிளேனில் இந்த ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங். அண்ட் இட் இஸ் இன் ஈக்லிபிரியம். த சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம். சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியமில் இருக்குது. தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த சிஸ்டம். லாமிஸ் தியரம் படி ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லாமிஸ் தியரம். இதை வந்து டயக்ராமேட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நவ் லெட் அஸ் கன்சிடர் தீஸ் ஆர் த த்ரீ ஃபோர்ஸஸ். த த்ரீ ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் அண்ட் தீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் கோப்ளானார் ஃபோர்ஸஸ். ஏன்னா இது ஒரு பிளேன் ஆஃப் பேப்பரில் இருக்குது. ஸோ த ஃபோர்ஸஸ் ஆர் கோப்ளானார் ஃபோர்ஸஸ் அண்ட் த சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம். சிஸ்டம் வந்து ஈக்லிபிரியமில் இருக்குது. இப்போ each force is proportional to the angle between the other two forces. இப்போ இது வந்து F1 வச்சுக்குவோம். This is force F1. This F1 is proportional to the angle between these two. இதை வந்து F2ன்னு எடுத்துக்குவோம். This F2 is proportional to the angle between these two. இதை F3ன்னு எடுத்துக்குவோம். F3 is proportional to the angle between these two. So from Lamis theorem we can write F1 is proportional to sin alpha. Magnitude of F1. Magnitude of F1 is proportional to sin alpha. அதே மாதிரி magnitude of F2 is proportional to sin beta. இங்கே ஆல்ஃபாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் F2 அண்ட் F3. பீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் F1 அண்ட் F3. சிமிலர்லி F3ங்கிற ஃபோர்ஸு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சைன் காமா. ஸோ ஃப்ரம் லாமிஸ் தியரம் we can write like this. ஒவ்வொரு ஃபோர்ஸும் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த அதர் டூ ஃபோர்ஸஸ். ஸோ F1க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிளை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். F2க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறோம். F3க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் காமா. ஸோ இந்த மாதிரி முதல்ல ஆங்கிள்ஸ் மார்க் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் ஃப்ரம் லாமிஸ் தியரம் படி நம்ம இப்படி எழுதலாம். F1 is proportional to sin of the angle between other two forces. இங்கே other two forcesனால் என்னது? F2 and F3. ஸோ F2க்கும் F3க்கும் இடையில் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ sin of this angle is sin alpha. ஸோ F1 is proportional to sin alpha. அதே மாதிரி F2 எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா sin of the angle between F1 and F3. F1க்கும் F3க்கும் இடையில் உள்ள ஆங்கிளை வந்து பீட்டான்னு எடுத்துக்கிறோம். therefore F2 is proportional to sin beta. similarly F3 எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா F1க்கும் F2க்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து காமா. அதனால் F3 is proportional to sin of the angle between F1 and F2 which is nothing but gamma. therefore F3 is proportional to sin gamma. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா இதால் டிவைட் பண்ணோம்னா ஒரு கான்ஸ்டன்ட்னு வரும். ஆர் we can also write F1 is equal to some constant into sin alpha. F2 is equal to constant into sin beta. F3 is equal to some constant into sin gamma. So the constant values are same. The constant of proportionality will be same for all the three forces. So we can write F1 in the first equation F1 by sin alpha is equal to some constant. அதே மாதிரி F2 by sin beta is equal to F3 by sin gamma is equal to a constant. So F1 by sin alpha is equal to F2 by sin beta is equal to F3 by sin gamma. இதெல்லாமே magnitude of force. அதனால் மாடுலஸ் போட்டுக்கணும். So magnitude of F1, magnitude of F2, magnitude of F3. Magnitude of F1 by sin alpha is equal to F2 by sin beta is equal to magnitude of F3 by sin gamma will be a constant. So this is a Lami's theorem.